அதிகமாக இருக்குன்னு எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு பண்றாங்க. திருத்தணியில் ஒரு குழப்பம் இல்ல. இப்ப போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதைப் பொருட்களான அந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது, இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அடுத்த நாளே 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பான் பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க. அப்ப உண்மையிலேயே மக்கள் பேர்ல அக்கறை இருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்கணும்னா, என்ன பண்ணிருக்கணும்னா, இது எங்க கிடைச்சது காட்டுங்க, அந்த கடையில நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணிருக்கணும். மாறா இந்த 21 பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதுதான் வெந்தையா இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கிறோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவா இப்ப அந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமாவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்து விட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. சந்தோஷப்படணும்ல, மகிழ்ச்சி தானே? இல்ல அதுதான் இறப்புகளின் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவிலான குறைவு, காய்ச்சல் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் குறைவு, பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் இதுக்கு காரணம். அதற்கு உள்ளாட்சி அமைப்புகளின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவிலான காரணம். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த டெங்கு பாதிப்புலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளுக்கு உட்பட்ட அந்த பாதிப்புகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற பாதிப்புகளை தான் சொல்லுவாங்க. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு மாதிரியான இந்த பாதிப்புகள் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் தெரிந்தால் மட்டுமே விழிப்புணர்வு கிடைக்கும் என்கின்ற வகையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் ஒட்டுமொத்த பாதிப்பையும் தினந்தோறும் பிரஸ் ரிலீஸ்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால்தான் இப்ப உங்களுக்கே தெரியுது, போன வருஷம் 46,000 இந்த வருஷம் 15,000 போது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த பாதிப்புகளை எல்லாம் உடனுக்குடன் சொல்றோம். அதே மாதிரி இறப்புகள் எடுத்துக்கினா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2012 தான் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிகமான டெங்கு பாதிப்பு என்பது பாதிப்பினால் ஏற்பட்ட உயிரிழப்பு 66 உயிரிழப்புகள், 2017 65 உயிரிழப்புகள். அது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக சிங்கிள் டிஜிட்ல அந்த உயிரிழப்புகள். அந்த உயிரிழப்புகளுக்கான காரணமும் கூட டெங்கு பாதிப்பு வந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வராம தாங்களாகவே தன்னிச்சையா சிகிச்சை பெற்றுக்கொள்வது, மருத்துவர்களை அணுகாமல் அந்த காய்ச்சல் பாதிப்பை அதிகரித்துக் கொள்வது, அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்கின்ற வகையில் அதிகமான நோய் பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த டெங்கு வருகிற போது அதை கவனிக்காமல் விடுவது, இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளானவர்கள் தான் அந்த இறப்பு என்கின்ற அந்த கடைசி நிலைக்கு செல்கிறார்கள். அதுவும் கூட இப்ப சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. இதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியா விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அந்த விழிப்புணர்வுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பொது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் தான் டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து காணப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.